சார், மருந்து வண்டி வந்திருக்கு. விட்டுரு விட்டுரு. போலாம். இன்னைக்கு என்ன இவர் சீக்கிரமா வந்திருக்காரு? என்ன சார்? என்ன நல்லா இருக்கியா? இவனுக்கு இங்கே ஒரு வேலை போட்டு கொடுக்கலாம்ல? அவன் நல்ல பையன் தான் சார், வேலைக்கு வச்சுக்கலாம். நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? சரி, கேம்ப் முடிஞ்சு வண்டிலாம் திரும்ப போகும்போது நம்ம பொருளை வைக்க மறந்துடாதீங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் சார். சரி சரி, வாங்க கேம்ப்ல போய் ஒரு பார்வை பார்த்துட்டு வரலாம். வாயா. கண்ணில் வலி இருக்காமா? கண்ணை திறந்து காட்டுங்க. மருந்தெல்லாம் நேரத்துக்கு சாப்பிட்றீங்களா? கூட்டத்தையே காணோம், ஆனா மருந்து மாத்திரை நிறைய வந்திருக்கு. இதெல்லாம் வெளியில வாங்கணும்னா எவ்வளோ? மருந்து மட்டும் இல்லையா, தங்கம் கொடுக்குறனாலும் யாரும் வரமாட்டாங்க. காட்டு இலைகளை பறிச்சு வைத்தியம் பார்த்தே அவங்க பழகிட்டாங்க ஐயா. அதைத்தான் நம்புறாங்க. நம்ம என்ன பண்ண முடியும்? என்னையா சார் சொல்லுங்க, காந்திஜி மாதிரி பெரிய ஆளுங்க ஏன் நமக்காக எதுவுமே செய்ய மாட்டேங்கிறாங்க? யாரு சொன்னாங்க அவங்க செய்யலன்னு? சுதந்திரம் கிடைக்கும் போது நம்ம அரசியல்வாதிகளோட பிரச்சனை, அப்புறம் பல பல ஊர்களும் அங்க இருக்கிற மக்கள்களும் பல மொழிகள் பேசக்கூடிய பலதரப்பட்ட ஜனங்களையும் ஒத்துமையா இருக்க வைக்கணும்னு தான் நினைச்சாங்க. அப்புறம் காந்தி, நேரு, பட்டேல், அம்பேத்கர் மாதிரி பெரிய பெரிய தலைவர்களால தான் இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஒத்துமையா இருக்கோம், எல்லாரும் நல்லாவும் இருக்கோம். அப்புறம் கக்கன், காமராஜர் மாதிரி பெரிய பெரிய தலைவர்கள் நேர்மையாவும் ஒழுக்கமாவும் இருந்தாங்க. அவங்க வாழ்க்கையில எந்த விதமான சொத்துக்களை சேர்த்து வச்சதே கிடையாது. வண்டி நிறுத்தியா? வாங்க வாங்கப்பா. ஓ, இவதான் இங்க கலெக்டரா? நீங்க மனசு வச்சா உண்மையிலேயே இந்த பொண்ணை கலெக்டர் ஆக்கலாம் சார். சார், இந்தியாவில் தாழ்த்தப்பட்டவங்களுக்கு 486 பிரிவுகள் இருக்கு. அதாவது 20 கோடி ஜனங்கள். இவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்தாங்கன்னு மட்டும் வச்சுக்கங்க. நாம இப்பவே கிளம்புனா சீக்கிரமா தேன் எடுத்துட்டு திரும்ப வந்துடலாம். இது அந்த சாருக்கு கொடுத்தா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். இல்லாட்டினாலும் அவங்க உன்னை சும்மா தான் விடுவாங்க. வாய மூடிட்டு போயிடுறாடே. உனக்கு எத்தனை தடவை சொன்னாலும் அது புரியாது. டேய், பார்த்து கவனம். டேய், அங்க பாரு, எவ்வளவு பெரிய தேன் கூட இருக்குன்னு. அங்க பாரு. டேய், பாத்துடா, ரொம்ப பெருசா இருக்கு. போட்டதுன்னா அவ்வளவுதான். கவனமா எடு. என்ன? அம்மா, அம்மாவுக்கு அம்மா, என்னாச்சுமா? அடே மவனே, ரொம்ப வலிக்குதுடே, என்னால முடியலப்பா. அம்மாவை கேம்புக்கு கூட்டிட்டு போலாம். சீக்கிரம் சீக்கிரம். ஐயோ, சார் சார், எங்க அம்மா. பார்த்து பார்த்து கொண்டு வந்து அப்படி பொறுமையா படுக்க. நீங்க போங்க, கொஞ்சம் காத்து வரட்டும். எங்க அம்மா என்னம்மா பண்ணுது உங்களுக்கு? முடியல சார்,
ரொம்ப வலி எடுக்குது சார், என்னால முடியல. ஒன்றும் பயப்பட வேண்டாம், சரி பண்ணிடலாம். இது ஒரு மாதிரி கேன்சர் போல தோணுது. என்னுடைய இவ்வளவு காலத்து எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு பார்க்கும்போது இந்த பேஷண்ட் லாஸ்ட் ஸ்டேஜில் இருக்காங்க. இங்க இருக்கிறவங்க வாழ்றாங்க, அதுக்கப்புறம் சாகுறாங்க. என்ன நோய் எதுனால தெரிஞ்சுக்கிறது இல்ல. எந்த ஒரு மெடிக்கல் செக்கப்பும் இங்க யாரும் பண்றது இல்ல. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ இவங்கள சிட்டிக்கு கூட்டிட்டு போறது தான் நல்லது. பாருப்பா, நமக்கு சீக்கிரம் வீட்டுக்கு போயிடலாம். இப்ப அம்மா ரொம்ப நல்லா அம்மா இருக்கப்பா. வேண்டாம்மா, அங்க படுங்கம்மா. சரி, அப்ப நீ இங்க இருந்துக்கோ. வீட்ல நிறைய வேலை கிடக்குது. அம்மா யாரு செய்வா அம்மா, அதெல்லாம்? சொல்றதை கேளுமா. அம்மா இல்ல, நான் வீட்டுக்கு போகணும். ஏமா கொஞ்ச நேரம் படுக்கலாம்ல? உனக்கு ரொம்ப நாளா உடம்பு சரியில்லைல்ல? இந்த இடத்துல சரியா வைத்தியம் பார்க்கறதுக்கு ஆள் இல்ல. டாக்டர் சொல்றதை கேட்டீங்களா? பட்டணத்துக்கு போகணுமா? அங்கெல்லாம் போனா நிறைய காசாயிடுப்பா. நாம இங்கே இருந்துக்கலாம். ஏமா பனி கொட்டிக்கிட்டு இருக்கல, உள்ள போய் படுங்கம்மா. போங்க, உள்ள போய் படுங்க. உடம்பே சரியில்லாம இருக்குல்ல. எனக்கு எங்க அம்மா வேணும். எங்க அம்மா இல்லாம எனக்கு வேற யாரும் இல்ல. கவலைப்படாதப்பா, நாங்கெல்லாம் இதுக்கு ஒரு வழி பண்ணாமே இருப்போம். எம்எல்ஏவை போய் நாளைக்கு பார்க்கலாம். அப்புறம் நாளைக்கு கண்டிப்பாக மாவா ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போகணும். எங்க போனோம்? ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் விட்டா போதுமா? உக்காரு.
ஹாஸ்பிட்டலு. 5 ரூபா சில்லறை கொடுங்க. நல்ல வேளை கரெக்ட் டைமுக்கு கொண்டு வந்துட்டீங்க. இந்த அம்மாவுக்கு நோய் ரொம்ப முத்திருச்சு. இமீடியட்டா ஆபரேஷன் பண்ணணும். கேஷ கவுண்டர்ல கட்டியிருப்பா. பேஷண்ட்டை வார்டுக்கு மாத்துங்க. சாப்பாட்டுக்கு அப்புறம் இந்த மாத்திரை கொடுங்க. ஏதாவது டவுட் இருந்தா என்ன கூப்பிடுங்க. பணம் கட்டியாச்சா? வரட்டா? தேவ பிள்ளைகளே, தேவனுக்கு நன்றி. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. சோத்திரம். கர்த்தாவே, உமது பிள்ளைகளை நீ சுகமாக்கும் ஐயா. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ஆண்டவருக்கு சோத்திரம். இஸ்ரவேலர்கள் நம்புகிற அந்த ஆண்டவரை நீங்கள் அனைவரும் நம்ப வேண்டும் அப்பா. இவர்கள் உமது பிள்ளைகளை சுகமாக்க வேண்டும் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளுக்காக நீர் இறங்க வேண்டும். உமது காரியத்தை இந்த பிள்ளை மீது செலுத்த வேண்டும். உமது காரியத்தினாலே ஆண்டவரே இவர்கள் அனைவரும் சுகமளிக்க ஆண்டவரே உமது ஆசீர்வாதத்தை தந்துவிட வேண்டும். இவர்கள் அனைவரும் உமது விசுவாசிகளாக இருக்க ஆசீர்வாதம் பண்ண வேண்டும் அப்பா. பாருப்பா, இங்க எதுவுமே நல்லா இல்ல. நமக்கு திரும்பி வீட்டுக்கே போயிடலாம். பரவாயில்லம்மா, அதை பத்தி நீ யோசிக்க வேண்டாம். வலி தாங்க முடியலையே. என் பையன் எங்க போனா? மவனே, மவனே, என்னால தாங்க முடியலப்பா. வலி ரொம்ப அதிகமா இருக்குப்பா. என்னால தாங்க முடியல. சீக்கிரம் சீக்கிரம் வாங்க. என்னால தாங்க முடியலப்பா. ரொம்ப வலிக்குதுப்பா. நம்ம திரும்பி போயிடலாம். பிளட் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு வெண்டிலேட்டர்ல வை இந்த பாடியை. இதனால ஏதாவது நன்மை இருக்கா சார்? இவங்க ஏழ்மையானவங்க. அவங்களுக்கு பணம் வரும். இங்கே தான் நிறைய தொண்டு நிறுவனங்களும் ஏழைகளுக்கு உதவி செய்கிற நிறைய பணக்காரங்க இருக்காங்களே. அதோட அரசாங்கமும் இவங்களுக்கு வாரி வாரி கொடுக்குதுல்ல. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணுறோம். ஆபரேஷன் முடிஞ்சது. பணம் கொஞ்சம் தேவைப்படும். அதுக்கு நீ சீக்கிரமா ஏற்பாடு பண்ணிக்க.
அடிபட்டு சாகாத. என்னன்னு சொல்றது, ஒவ்வொருத்தரோட நிலைமையை பார்க்கும்போது ரொம்ப சார். கஷ்டமா இருக்குப்பா. அம்மா ஆஸ்பத்திரியில இருக்காங்க, கொஞ்சம் பணம் கொடுக்குறீங்களா? போடா போடா இங்க அதான் இருந்து, போன் போடா. சொல்றாருல்ல.